பேசும் பனிமலரே. அத்தியாயம் 3. பேசியபடியே அவர்கள் மூவரும் கிளம்பி அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு சரியான நேரத்திற்கே வந்து சேர்ந்திருந்தனர். அவர்கள் நினைத்தபடியே லேகாவின் தோழியின் திருமணம் முடிந்திருந்தது. அனைவரும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். கதிரும் ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்திருப்பதாய் கூறி லேகாவிடம் பேச ஆரம்பித்தான். லேகா, இன்னைக்கு கௌதமுக்கு பர்த்டே என்று கதிர் கூறவும் அனைவரும் கௌதமிற்கு வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் கதிரே லேகாவிடம், நம்ம எல்லோரும் மூவிக்கு போகலாமா என்று கேட்டான். அதற்கு அனைவரும் சம்மதிக்கவே லேகாவின் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் கிளம்பி சென்றனர். இடைவேளை வரை நன்றாக ஓடிக்கொண்டிருந்த சினிமாவில் லேகாவின் படம் வரவும் அதில் அதிர்ந்து போனவள் மேலும் கௌதம் அதில் தன்னை காதலிப்பதாய் சொல்லவும் சிறு கோபத்துடன் புன்னகைத்தாள். அவன் மேலும் கைகளில் பூங்கொத்து தந்து ஐ லவ் யூ லேகா என்று சொல்லவும் அவள் முழுவதுமாகவே உருகிவிட்டாள். பூங்கொத்தை வாங்கி கொண்டு ஐ லவ் யூ டு கௌதம் என்ற லேகாவின் கண்களில் அத்தனை காதல் வழிந்தது. கௌதமிற்கு தான் சந்தோஷத்தில் கை கால் புரியவில்லை. 7 வருட காதல் கைகூடியதில் அவனுக்கு கொள்ளை மகிழ்ச்சி. சுற்றம் கூட உணராமல் அவளை இறுக அணைத்து கொண்டான். அவளும் விலக மனமில்லாமல் அவனது அணைப்பிலேயே கிடந்தாள். கௌதம், இது பப்ளிக் பிளேஸ்டா என்று கதிர் அவன் காதுகளில் சொல்லவும் தான் சுய உணர்வு பெற்றவன் அவளை விட்டு விலக்கி நிறுத்தினான். அதன் பிறகு அந்த சினிமாவை பார்த்துவிட்டே அனைவரும் கிளம்பினர். கௌதமும் லேகாவும் கைகோர்த்து கொண்டு அனைவருடனும் ஹோட்டலுக்கு சென்றுவிட சாராதான் திண்டாடி போனாள். தன் பின்னாலேயே சுற்றி வரும் கதிரை பார்த்து அவளுக்கு எரிச்சலாக வந்தது. அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க சாரா மட்டும் சாப்பிடாமல் அமர்ந்திருப்பதைக் கண்டு கதிரும் அவன் அருகில் சென்று அமர்ந்தான். அவள் அமர்ந்ததுமே என்ன சொல்லப் போகிறான் என்பதை யூகித்தவள், சார், நீங்கள் என்ன தயவு பண்ணி சாப்பிட மட்டும் சொல்லாதீங்க, தலைவலி உயிர் போகுது, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, பாஸ்கிட்ட போய் கிளம்பலான்னு கேட்டுட்டு வரீங்களா? என்னம்மா நீ? அவனை இப்போ தான் அவன் லவ்வர் கூட சேர்ந்துருக்கான், இப்போ போய் அவனை கூப்பிட சொல்கிற? ஈவினிங் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க கிளம்புவாங்க. அப்போ நான் எப்படி போகிறது? ஏன் நீயும் ஈவினிங் வரைக்கும் இங்கே இருக்கலாமே. என்ன சார் கிண்டலா? நான் பாஸ்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் என்றவள் அவனுக்கு ஃபோன் செய்தும் விட்டிருந்தாள். கௌதம் அவளை கதிருடன் கிளம்பி போக சொல்ல அவளும் மிகவும் தயங்கினாள். ஏன் சாரா, கதிர் கூட போகிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே அவன்தான் என்று எப்படி அவனிடம் சொல்வது என்று யோசித்தவள் வேறு வழியின்றி கதிருடன் செல்ல சம்மதித்தாள். சரிங்க சார், வாங்க கிளம்பலாம் என்று அரைமனதாய் சொன்னவளை பார்த்து மனதிற்குள் புன்னகைத்தவன் கதிர் அவளை இன்னும் சீண்ட எண்ணினான். கிளம்பலாம் தான், ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குதே, பசியோடு என்னால் டிரைவ் பண்ண முடியாதுமா என்றவனை அவள் முறைத்து வைத்தாள். ஓகே சார், போய் சாப்பிட்டு வாங்க. நீயும் வந்தால் தான் சாப்பிடுவேன். சார், ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு தலைவலின்னு, என்னால் எதுவும் சாப்பிட முடியாது, தயவு பண்ணி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க என்று கராராக சொன்னவளை பார்த்து ஒரு பெருமூச்சுடன் சாப்பிடுவதற்காக கௌதம் இருக்கும் இடம் சென்றான். டே கதிர், உன் லவ்வை சொல்கிறதுக்கு இதை விட்டால் ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மலையை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிவிடு. நாளைக்கு ஆஃபீஸ் வரும்பொழுது 2 பேரும் லவ்வஸாக தான் வரணும் என்று சொன்ன கௌதமை மகிழ்ச்சியுடன் பார்த்த கதிருக்கு எப்படி அவளிடம் சொல்லப் போகிறோம் என்ற தவிப்பே அதிகமாக இருந்தது. இவர்கள் பேசுவதனைத்தையும் அறியாமல் கதிருடன் சாரா கிளம்ப தயாரானதுதான் பரிதாபம். கதிரும் சாராவும் கிளம்பும் முன்பே கருமேகங்கள் சூழ்ந்து மழை வர தயாராகிவிட அவர்கள் கிளம்பவும் மழை வரவும் சரியாய் போனது. நல்ல பலமான காற்றுடன் கூடிய பலத்த மழை. சிறிது தூரம் காரை ஓட்டி சென்றவன் அதற்கு மேல் முடியாமல் காரை ஒரு ஓரமாய் நிறுத்திவிட்டான். சார், ஏன் காரை நிறுத்திட்டீங்க? என்ன சாரா, எப்படி மழை கொட்டுது பாரு, எதிரில் இருக்கிறதே தெரியல, கொஞ்சம் மழை குறைஞ்ச வாட்டி போகலாம் என்றவன் சீட்டில் அப்படியே சாய்ந்தபடி அமர்ந்து கொண்டான். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவளை, சாரா ஏதாச்சும் பேச, எனக்கு போர் அடிக்குது என்றான். சார், நானே வீட்டுக்கு போக முடியலன்னு டென்ஷனில் இருக்கேன், இதில் நீங்கள் வேற கடுப்பேத்தாதீங்க. எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் திரும்ப கிடைக்குமா? கிடைக்கும்போதே அனுபவிச்சிடணும். உன் டென்ஷனை குறைக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன் என்று அவன் ஃபோனில் காதல் பாட்டுக்களாய் போட்டு தள்ள ஆரம்பித்தான். அந்த பாடல்களின் மூலமே அவனது காதலை அவளுக்கு கடத்த முயன்றான். ஒரு கட்டத்திற்கு மேல் பாட்டை நிறுத்தியவன் மெல்ல அவளிடம் பேச ஆரம்பித்தான். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததில்ல, எனக்கு இந்த மாதிரி லவ் மெலடிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பின்ன இந்த மாதிரி சாங்ஸ் பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா சார்? ஆனால் இந்த கொசு தொல்லை தான் தாங்க முடியல. இன்றைக்கி மட்டும் என்கிட்ட மாட்டிச்சு நல்லா வகையாக வச்சு செஞ்சு விட்டுருவேன். அவள் என்ன சம்மந்தமில்லாமல் ஏதோ சொல்கிறாள் என முதலில் குழம்பியவனுக்கு ஒருவேளை அவள் தன்னைத்தான் கொசு என்று சொல்கிறாளோ என்ற சந்தேகம் எழுந்தது. இங்கே எங்கே இருக்குது கொசு? ஓ, இல்லைன்னு வேற சொல்வீங்களா என அவள் அழுத்தமாக கேட்டாள். அதிலேயே அவன் சந்தேகம் உறுதிப்பட்டுவிட அதன் பிறகு அவன் வாயை திறக்கவே அவனுக்கு பயமாய் போயிடுச்சு. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள், சார், இப்போ காரை எடுக்க போகிறீங்களா இல்லையா? மாட்டேம்மா, இந்த மலையில் என்னால் நிச்சயமாக கார் ஓட்ட முடியாது. சார், ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன் என்றவள் காரை விட்டிறங்கி அவனை எழுப்பிவிட்டு டிரைவர் சீட்டிற்கு வந்திருந்தாள். நீ கார் ஓட்டுவியா என்றவனது கேள்விக்கு முறைப்பையே பரிசாக கொடுத்தாள்.
உன்னை நம்பி எல்லாம் வர முடியாது. ஓ அப்படியா சார், அப்போ கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க. நம்ம இருந்தோமே அந்த ஹோட்டல் தான், அங்கே பாருங்கள் தெரியுதா, கீழே இறங்கி அப்படியே பொடிநடையாக நடந்து போங்க, ஹோட்டல் வந்துடும். நான் காரை எடுத்துகிட்டு கிளம்புறேன். இது என்னோட காரு, விளையாடுறியா? சார் விளையாடுறது நான் இல்லை, நீங்கள் தான். நம்பி வந்த பொண்ணை நடு ரோட்டில் நிற்க வச்சுருக்கீங்க. சாரா நான் என்ன பண்ணுறது, மழை வந்துடுச்சு. இட்ஸ் ஓகே சார், நான் உங்களை விட நல்லாவே ட்ரைவ் பண்ணுவேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தைரியமாக உட்காரலாம், இல்லைனாலும் நான் இப்போ கிளம்ப தான் போகிறேன். காரை கொண்டு போய் உங்கள் ஆஃபீஸ்லேயே விட்டுறேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்று சொன்னவளை ஒரு பயத்தோடு பார்த்தவன், சரிதான், உன் கூட சாகணும்னு என் முடிவு இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும், காரை எடு என்றான். ஸோ சாக போகிறதா முடிவே பண்ணிட்டீங்க என்றவள் ஒரு பெருமூச்சை வெளியேற்றி விட்டு காரை ஸ்டார்ட் செய்தாள். மிதமான வேகத்துடன் மிகவும் லாபகரமாக காரை ஓட்டியவளை பார்த்த பொழுது அவனுக்கு ஆச்சரியமாக கூட இருந்தது. சாரா, எப்படி இவ்வளோ அருமையாக கார் ஓட்டுற? சார், எனக்கு உங்களை மாதிரி கார் ஓட்டுறது ஒன்றும் அவ்வளோ பழக்கம் இல்லை. ஸோ நான் டிரைவிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் என்னால் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ எதுவும் பேசாதீங்க என்று சொல்லி அவனது வாயை அடைத்து வைத்தாள். மலையை விட்டு இறங்கியதும் கார் மிதவேகத்தில் சீறி சென்றது. சாரா, எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போகிற? ரொம்ப நாள் கழித்து கார் ஓட்டுறேன்னா அதனால தான் கை ரொம்ப பறக்குது. ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கா? சேச்சா, நான் இதை விட ஸ்பீடாக கூட கார் ஓட்டுவேன் தெரியுமா. என்ன சார் பண்ணுறது, உங்கள் ஸ்பீடெல்லாம் எனக்கு வருமா என பேசிக்கொண்டே சென்றவள் திடீரென ஒரு ஹாஸ்பிட்டலில் காரை நிறுத்தினாள். இங்கே எதுக்கு நிறுத்தினேன்? நான் இங்கே இறங்கிக்கிறேன் சார். ஏன் சார், அம்மா இங்கே தான் அட்மிட் ஆகிருக்காங்க. ஓ அப்படியா, சரி வா, நானும் உங்கள் அம்மாவை பார்க்க வரேன். அவள் சார் என கத்தியே விட்டாள். ஐயோ, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நான் அவங்க கூட ஊர் சுற்றிட்டு வந்திருக்கேன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னை எரிக்க கூட தயங்க மாட்டாங்க. நானே இப்போ என்ன போய் சொல்லி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன். இதில் நீங்கள் வேற ஏன் சார் டார்ச்சர் பண்ணுறீங்க? தயவு பண்ணி கிளம்புங்க என்று அவள் கத்தவும் தான் அவளை பிரிய மனமில்லாமல் கிளம்பினான். மறுநாள் காலை ஆஃபீஸருக்கு வந்த கௌதமிற்கு அப்பொழுதுதான் கதிரையும் சாராவையும் காரில் அனுப்பியது நினைவு வந்தது. சாரா மட்டும் அப்பொழுது ஆஃபீஸுக்கு வந்திருந்தாள். அவள் எப்பொழுதும் போல் அமைதியாகத்தான் இருந்தாள். அவளிடமிருந்து அவனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கதிருக்கு ஃபோன் செய்தாலும் அவன் எடுக்கவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு தலையை தொங்க போட்டபடி வந்து கதிரை கண்ட கௌதம், என்னடா ஆச்சு என்று கேட்டான். பச்சை மிளகா ரொம்ப காரமாக புரிஞ்சு தள்ளிடுச்சு. சேதாரம் அதிகமோ ரொம்ப என்ற கதிரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான் கௌதம். என் பொழப்பு உனக்கு சிரிப்பாக இருக்கா? பின்ன என்னடா, உன் லவ்வை சொன்னியா இல்லையா? சொல்ல ட்ரை பண்ணதுக்கே நான் வறுத்து எடுத்துட்டா. போடா, நீ மிஸ் பண்ணிட்ட. நீ சொல்லியிருந்தா அவள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பா. அப்படியா சொல்கிற? ஆமாம், இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் சாரா எனக்கு கொடுத்த ஐடியாவையே அவளுக்கும் அப்ளை பண்ணிட்டா. ஆனால் அவள் தேர்ச்சிக்கெல்லாம் வரமாட்டாளே. ஆமாம் தான், பட் ஏதாச்சும் ஹோட்டலில் வச்சு பிளான் பண்ணலாம். நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் என்று சொன்ன கௌதமை பார்த்து நம்பிக்கையாய் புன்னகைத்தான் கதிர். அடுத்தடுத்து 2 நாட்களும் அமைதியாய் மறைய அவர்கள் திட்டமிட்ட நாளும் வந்தது. அன்று மதியம் ஏதோ பிஸ்னஸ் லஞ்சுக்கு போவதாய் அவளை கூட்டிக் கொண்டு கிளம்பினான் கௌதம். வழியிலேயே கதிரும் இணைந்து கொள்ள ஹோட்டலை வந்தடைந்தனர். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென 4 எழுந்து அழகாக காதல் பாட்டிற்கு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கவும் முதலில் திகைத்தவள் பின்னர் யாருக்கு வைத்த விருந்தோ என்று வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். சிறிது நேரத்தில் கதிரும் அவருடன் சேர்ந்து நடனமாடவும் அப்பொழுதுதான் அவளுக்கு மின்னல் வெட்டியது. ஏதோ சரியில்லை என்பதை நொடியில் யோகித்தவள் சடாரான எழுந்து கிளம்பி போக அவள் கையை இறுக்கமாக பிடித்தான் கௌதம். எங்கே போகிற? பஸ் ஃபோன் வருது, பேசிட்டு வரேன் என்றவளை பிடித்து அமர வைத்தவன் எதானாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு போ என்றான். அடுத்து நடக்கப் போவதை உணர்ந்தவளுக்கு அதை தடுக்கும் வழிதான் தெரியவில்லை. கௌதமோ அவள் கையை இறுக்கமாக பிடித்திருக்க அவள் தவித்து போனாள். கதிரோ மிக அழகிய சிவப்பு ரோஜாக்கள் அடங்கிய பூங்கத்தை அவள் முன் நீட்டி மண்டியிட்டபடி ஐ லவ் யூ என்றான். கடைசியில் அவள் அஞ்சியது நடந்தே விட்டிருந்தது. இருந்திருந்தும் தான் கொடுத்த ஐடியா இப்படி பூமராங் மாதிரி தன்மேலேயாவா திரும்ப வேண்டும்? சில நொடிகள் கதிரையே நோக்கியவள் சடாரென கௌதமிடம் திரும்பினாள். அவள் கண்கள் சிறிதளவு கூட காதலில்லை என்பதை உணர்ந்த கௌதமிற்கு முதலில் அவள் மறுத்து விடுவாளோ என்கின்ற சந்தேகம் வலுப்பெற்றது. சரா, முதல்ல பொக்கேயை வாங்க என்று கௌதம் அதட்டியும் கூட அவள் அசையாமல் அப்படியே தான் நின்றாள். சரா ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸை வாங்க என்று அவன் கெஞ்சவும் மெல்ல கைகளை உயர்த்தினாள். அவள் கதிரிடமிருந்து பூங்கத்தை வாங்குவதற்காகத்தான் கை நீட்டுவதாய் அனைவரும் நினைத்திருக்க அவளோ அந்த டைனிங் டேபிள் மீதிருந்த ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு அந்த ஹோட்டலை விட்டே வெளியேறி இருந்தாள். கதிரோ முற்றிலுமாய் உடைந்து போயிருக்க கௌதமோ அவள் மீது கடும் கோபம் கொண்டான். கதிரை சமாதானம் செய்து கூட்டிச் செல்வதற்குள் அவனுக்கு போதும் என்றானது. அவனை அவன் வீட்டிற்கு கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தவன் நேராக ஆஃபீஸிற்கு சென்றான். சிறிதும் குற்ற உணர்வு இல்லாமல் யாரிடமோ நின்று புன்னகைத்தபடியே பேசிக் கொண்டிருந்தவளை கண்டவனுக்கு அவளை பிடித்து கன்னத்தில் ஓங்கி அறைய நிலையும் அளவு கோபம் வந்தது. உடனே அவள் அருகில் சென்றவன், ஆஃபீஸ் டைமில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்று அனைவர் முன்னிலும் கத்தி தொடங்க அதில் அவள் முகம் வாடி போனது. என் கேபினுக்கு வா என்று சொல்லிவிட்டு அவன் வேகமாக சென்றுவிட அவன் பின்னே தயங்கியபடி சென்றவளுக்குத்தான் இன்னும் என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்ற பயம் ஆட்டிவித்தது. தயங்கி உள்ளே நுழைந்தவளை கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பித்தான்.
உனக்கு என்ன அவ்வளோ பெரிய அழகின்னு நினப்பா? கதிரோட மனசை முழுசாக உடச்சிட்டியே. உனக்கு கொஞ்சம் கூடவா மனசாச்சு இல்லை? வேற பொண்ணே இல்லாத மாதிரி போயும் உன்னை லவ் பண்ணான் பாரு, அவனை சொல்லணும். அவள் பதில் எதுவும் பேசாது அமைதியாக தலை குனிந்தபடி நிற்கவும், சாரா உன்னை தான் கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? உண்மையாக லவ் பண்ணுற பசங்களை எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ? நீ அவனை அவமானப்படுத்தினதுக்கு எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். உன்னை சும்மா மட்டும் விட்டுருவேன்னு நினைக்காத. என்ன பாஸ் பண்ணுவீங்க? என்னடி கொழுப்பா? உடம்பு முழுக்க திமிரு. உன் திமிரை அடக்கி கதிரோட காலை பிடிச்சி என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு உனக்கு கெஞ்ச வைக்கிறேன் பாருடி. பாஸ் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. நீ செஞ்ச காரியத்துக்கு இந்த மரியாதையும் உனக்கு அதிகம். நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்னு இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், எதுவுமே தெரியாத பாப்பாவா நீ? ஏன் கதிர் உன்னை லவ் பண்ணுறான்னு உனக்கு முன்னமே தெரியாது? தெரியும் தான். அப்புறம் உன்னை பிடிக்கலைன்னா அப்போவே அவன்கிட்ட உன்னை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாமே. இதுக்கடி அத்தனை பேர் முன்னாடியே அவனை அப்படி அசிங்கப்படுத்தினேன். பாஸ் ப்ளீஸ், இப்படி எல்லா தப்பையும் தூக்கி என் மேலே உங்களால் எப்படி போட முடியுது? எங்கே பாஸ் போனார் உங்கள் ஃப்ரெண்டு? அவர் உடனே வர சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட பேசணும். என்ன பேச போகிறேன்? இங்கே ஃபஸ்ட்டு வர சொல்லுங்கள். உங்கள் முன்னாடி தானே பேச போகிறேன், அப்போ உங்களுக்கே தெரியும். கௌதமும் கதிருக்கு ஃபோன் செய்து அவனை வர சொன்னான். கதிரும் வந்து சேர சாராவை இழுத்து வந்து அவன் முன்பு நிறுத்தினான். என்னமோ பேசணும்னு சொன்னியே, பேசு என்றவன் அவளை முறைத்தபடியே நின்றிருந்தான். சார், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட லவ் தாட்ஸ் வர மாதிரி ஏதாவது பேசியிருக்கேனா? அட்லீஸ்ட் நான் அந்த மாதிரி ஒரு பார்வையாச்சும் உங்களை பார்த்துருப்பேனா? அவன் இல்லை என்பது போல் தலையை சேர்த்தான். நீங்கள் என்னை லவ் பண்ணுறதை பற்றி முன்னுமே ஏதாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? இல்லை தான், ஆனால் உனக்கே அது தெரியும்னு நினச்சேன். ஓகே சார், நான் பொய் சொல்லணும்னு நினைக்கல. நீங்கள் என்னை லவ் பண்ணுறது எனக்கும் தெரியும் தான். ஆனால் நீங்கள் அதை என்கிட்ட தனியாக தானே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும். எப்படி அவ்வளோ பேர் முன்னாடி நான் ஒத்துப்பேன்னு ஷூரிட்டியே இல்லாதப்போ கூட என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்க? அது அப்படி ப்ரப்போஸ் பண்ணால் நீ கண்டிப்பாக ஒத்துப்பேன்னு நினச்சேன். அதுதான் சார். ஏன் நான் ஒத்துப்பேன்னா 100% கேரண்டியாக உங்களால் எப்படி நம்ப முடிஞ்சது? அதற்கு அவன் அமைதியாக நிற்கும். நான் உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்து உங்ககிட்ட விழுந்துருவேன்னு நினச்சிங்கல்ல? அப்படியெல்லாம் இல்லை சாரா என்று அவன் ஏதோ சொல்ல வாயெடுக்கும். போதும் சார், நடந்தது நடந்துருச்சு. இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசலாம். எனக்கு உங்கள் மேலே லவ் வரல, வரவும் வராது. பட் நான் உங்களை அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தியிருக்கக்கூடாது. அதுக்கு வெரி சாரி. உங்களுக்கு என் மேலே இருக்க கோபத்தை இப்பயே காட்டிடுங்க. திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, இத்தோட எல்லாத்தையும் இப்போவே முடிச்சுக்கலாம் என்று அவளை சலனமில்லாமல் பார்த்த கதிர், எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை என்றான். அப்படியா? ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு வேறு மாதிரி சொல்கிறாரே. இப்போ கோபம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பழி வாங்குறேன்னு கிளம்பிட மாட்டிங்களே? சேச்சா, கண்டிப்பாக மாட்டேன். நீ இப்போ பேசுகிற இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு உன் மேலே இன்னும் லவ் அதிகமாகிட்டே போகுது. எனக்கு நீ சாரியெல்லாம் சொல்ல வேணாம், உன் லவ்வை மட்டும் சொன்னால் போதும். சார், நீங்கள் என்ன பைத்தியமா? ஆமாம், உன் மேலே பைத்தியமாக தான் ஆயிட்டேன் என்றவளை கண்டமேனிக்கும் முறைத்தவள் கௌதமிடம் திரும்பி, பாஸ், நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இனிமேலும் அவர் என் வழியில் வந்தால் நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். கதிரை எப்படி அவகிட்ட இவ்வளோ தைரியமாக பேசினேன்? ரொம்ப முன்னேறிட்டேன். என்னடா பண்ணுறது? இப்படி பேசினாலாவது அவளை மடக்க முடியுதான்னு பார்த்தேன். சரிதான், ஆனால் சாரா உனக்கு கிடைக்கணும்னா நீ ரொம்ப கஷ்டப்படணும் போலையே. பார்த்துக்கலாண்டா. அவள் ஒத்துக்க வைக்காமல் நான் கண்டிப்பாக ஓய மாட்டேன் என்றான் கதிர். பிறகு வந்த நாட்களிலும் கதிரின் பார்வைகள் சாராவை இன்னும் அதிகமாக தொடர ஆரம்பித்தது. ஆனால் அதையெல்லாம் அவள் சுத்தமாக கண்டு கொள்ளவில்லை. ஏன் அவன் ஒருவன் இருப்பதாக கூட அவள் காட்டிக்கொள்ளவில்லை. ஆஃபீஸ் விஷயமாக கதிர் ஏதாவது பேசினால் மட்டுமே இயல்பால் பேசுவாள். அவளின் இந்த உதாசீனம் அவனுக்கு அவள் மீது இருக்கும் ஈர்ப்பை அதிகரித்து அவளை அடைய வேண்டும் என்கின்ற வெறியை அவனுக்கு கொடுத்தது. அந்த வெறி அவள் மீது இருக்கும் கொஞ்ச நெஞ்ச பயத்தையும் போக்கியது. ஆஃபீஸில் அன்று ஓவர் டைம் செய்துவிட்டு லேட்டாக வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருந்தாள் சாரா. அப்பொழுது திடீரென்று அவளை தடுத்து அவன் முன் வந்து நின்ற கதிரை பார்த்தவளுக்கு திக்கென்று இருந்தது. அவளை பார்த்தாலே கண்களில் பயம் கொண்டு நான்கடி தள்ளி நிற்கும் கதிர் இவன் இல்லை என்பதை உணர்ந்தாள். நெஞ்சின் படபடப்பை சுத்தமாக அடக்கி, சார், என்ன வேணும் என்று கேட்டாள். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும் என்று இயல்பான குரலிலேயே சொல்லிவிட்டு அவனை தாண்டி செல்ல பார்த்தாள். மீண்டும் அவள் முன் வந்து நின்றவன், உன் கூட கொஞ்சம் பேசணும் என்றான். அவனின் இந்த தைரியம் அவளுக்கு உள்ளுக்குள் குளிரை பரப்பியது. யாருமில்லா இந்த தனிமையான நேரத்திற்காக காத்திருந்து அவளை அணுகியது வேறு அவளுக்கு இன்னும் பயத்தை கொடுத்தது. அதை அவனிடமிருந்து மறைத்தவள், சார், நாளைக்கு பேசிக்கலாமே, ரொம்ப லேட் ஆகிட்டா ஸ்கூட்டியை ஓட்டிகிட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வேணால் நாளைக்கு சீக்கிரமே ஆஃபீஸ்க்கு வரேனே, அப்போ பேசிக்கலாம் என்று குரலில் இனிமை தடவி பேசினாள். அவளின் இந்த அணுகுமுறை அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்ததோடு போய் பேசும் அவளது உதடுகளை ரசிக்கவும் செய்தது. எதுவும் பேசாமல் தன்னையே குறுகுறுவென பார்த்து கொண்டிருப்பவனை கண்டு புன்னகை சிந்தியவள், சார், நான் கிளம்பவா என்று கேட்டாள். இவ்வளவு நேரம் அவளின் இந்த இனிமையான பேச்சில் லயித்திருந்தவன் அந்த புன்னகையில் தன்னை மீட்டெடுத்தான். தலையை பலமாக உலுக்கியவன், என்ன சாரா, ஏன் கிட்டே நடிக்கிறையா என்று கேட்கவும் அவள் முகம் பயத்தில் வெளிரியது. உன் நடிப்புக்கெல்லாம் இனிமேல் நான் ஏமாற மாட்டேன். நீ காட்டுற பூச்சாண்டிக்கும் பயப்பட மாட்டேன். இப்போ என் கூட நீ பேசியேதான் ஆகணும். சில நொடிகள் கண்களை மூடி தன்னை சமன்படுத்தியவள் அவன் மீதான பயத்தையும் சேர்த்தே விழுங்கினாள். ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவள், என்ன பேசணும் என்றால் குரலில் கடுமை தொனிக்க. இதுதான் சாரா, உனக்கு இந்த நடிப்பெல்லாம் செட் ஆகலாமா என்று அவனை முறைத்து பார்த்தாள். என்ன விஷயம்னு சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறேன். நீயும் என்னை லவ் பண்ணணும். அதுதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே. ஸோ வாட்?
உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நீ ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். என்ன சார் மிரட்டுறீங்களா? உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட நீங்கள் வேறு பொண்ணை பார்த்துருக்கணும். எது பேசினாலும் எதிர்த்து பேசுகிற இந்த வாயை எங்கேருந்து தான் வாங்கினேன்? உனக்கு என்ன தான் பிரச்சனை? எதுக்கு என்ன வேணான்னு சொல்கிற? சரி, நான் என்ன பண்ணனா என்னை ஏற்றுப்பேன். பாருங்கள் சார், உங்களுக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. நீ என்னை ரொம்ப சீண்டி விடுற. உன்னடைய நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஓ அப்படியா? ஆனால் நீங்கள் எனக்கு வேணான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் அந்த எல்லையை தாண்டியும் போவேன் சார். பார்க்கலாம் சாரா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சார். ஆனால் இப்போ எனக்கு வழி விட்டுறீங்களா? சரி போ என்று அவன் நகரவும் அவளை முறைத்து கொண்டே சென்று விட்டாள். நடந்த விஷயங்களை கௌதமிடம் கதிர் கூறினான். ஏன் தான் இந்த பொண்ணு இத்தனை பிடிவாதம் பிடிக்குதுன்னே தெரியல. கதிர், நான் சாரா கிட்ட பேசுகிறேன் என்று கௌதம் கதிருக்கு நம்பிக்கை அளித்தான். கௌதம் சொன்னது போலவே மறுநாள் சாராவை அழைத்து பேசினான். சாரா, நீ ஏன் கதிரை ஏற்றுக்க மாட்டேங்கிற? கதிர் ரொம்ப நல்லவன், உனக்காக எதுவும் செய்வான். ப்ளீஸ் அட்லீஸ்ட் அவனை வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசனாச்சும் சொல்லேன். பாஸ், எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு புருஷன் குழந்தைன்னு சின்ன வட்டத்துக்குள்ளார வாழ இஷ்டம் இல்லை. கர்த்தருக்காக என்னையே நான் அர்ப்பணிச்சிருக்கேன். நன்னாக போகிறேன். வாட் என்றவனின் குரலில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. நீ என்ன பைத்தியமா சாரா? உனக்காக கதிர் இருக்கும் பொழுது நீ எதுக்கு நன்னாகணும்? அதுக்கு முதல்ல உங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களா? பஸ், நான் இந்த டிசிஷன் எடுக்கும் பொழுது யார்கிட்டையும் கன்சிடர் பண்ணலை. யாரோட சம்மதமும் எனக்கு தேவையில்லை. என் அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா என்னோட இந்த முடிவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அம்மா அப்படி இல்லை. இருந்தாலும் அவங்களையும் மீறி என்னால் போயிருக்க முடியும். ஆனால் உடம்பு சரியில்லாதவங்கள பார்த்துக்கிற கடமை எனக்கு இருக்குது. என்னால் பாதியிலேயே அவங்கள விட்டுட்டு போக முடியல. அவங்க கொஞ்சம் பழைய மாதிரி சரியாயிட்டாங்கன்னா நான் என் வழியில் போயிடுவேன். சாரா, நீ ஃபஸ்ட்டு இப்படி பேசுறதை நிறுத்து. இந்த முட்டாள்தனத்தையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கதிரை ஏற்றுக்கோ. அவன் உன்னை நல்லா பார்த்துப்பாம்மா. வேணாம் பாஸ், என்னை என் வழியில் விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் என் மனசை நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு பாவத்தை தான் கொடுக்கும். சாரா, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே. நான் சொல்கிறத கூட கேட்கக்கூடாதா? நான் உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். உனக்கு அவன் மேலே லவ் வராட்டியும் பரவாயில்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லைனா உனக்காக ஏங்கியே செத்துருவான். என்னது ஃப்ரெண்டா? இல்லை பாஸ், உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிற அளவு எனக்கு ஸ்டேட்டஸோ இல்லை தகுதியோ எதுவுமே கிடையாது. நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெறும் பாஸ் ஸ்டாஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் என்னால் யாருக்காகவும் மாற முடியாது. அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு நினச்சா நான் சொல்கிறது எல்லாம் அவர்கிட்ட சொல்லி என் பின்னாடி வரவேணான்னு சொல்லுங்கள். இல்லை அதையும் மீறி அவர் என் பின்னாடி தான் வருவேன்னு அடம் பிடிச்சா அதையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கேன் என்று கூறி சென்றவளை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் ஏதோ உடைவது போல் இருந்தது. கதிரை அவமானப்படுத்தியதற்காக அவன் அவளை அப்படி திட்டி இருக்கக்கூடாது. அவள் பக்கம் இருந்தும் யோசித்திருக்க வேண்டும். இதனால் வரை கதிர்க்காக மட்டுமே அனைத்தையும் செய்ய சொன்ன மனம் இப்பொழுது ஊஞ்சலாகத் தொடங்கியது. அவளுக்காகவும் யோசிக்க தொடங்கினான். உடனே கதிரை தேடி சென்றவன் அவள் கூறியதனைத்தையும் சொல்லிக்கூட கதிர் அதை ஏற்க மறுத்துவிட்டான். கௌதம், நீ இவ்வளோ நாளாக எனக்கு ஃபேவராக தானே இருந்தா, இப்போ எப்படி திடீர்னு இப்படி மாறிட்ட? நீ மாறினாலும் பரவாயில்ல, நான் மாற மாட்டேன். எனக்கு அவள் கிடைச்சே ஆகணும். அதுக்கு என்ன வேணால் பண்ணுவேன். கதிர், போதும். நீ எடுக்கிற முயற்சி நல்ல விதமாக இருந்து அதுக்கு அவள் சம்மதிச்சிட்டான்னா அது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் நீ தப்பான வழியை தேர்ந்தெடுத்தா நீ கண்டிப்பாக என்ன தாண்டி தான் அவகிட்ட போக முடியும். சரிடா, நீ சொல்கிற நேர்மையான வழியிலேயே அவள் ஜெயிச்சு காட்டுறேன் என்று அவன் சென்று விட்டான். அதன் பிறகு வந்த 2 வாரங்கள் அமைதியாக கழிய ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் சென்று கொண்டிருந்ததால் யாருக்கும் மற்றவர்களிடம் பேசும் வாய்ப்பின்றி போனது. அன்று கதிர் அவசரமாக அப்பொழுதுதான் ஆஃபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்தான். அப்பொழுது பார்த்து அங்கு வந்த கதிரின் அப்பா சிதம்பரம், கதிர் உன் கூட கொஞ்சம் பேசணும் என்றார். என்னப்பா பேசணும்? ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஈவினிங் ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் பேசலாமா? இல்லை இப்பயே தான் பேசணும் என்றவரை வினோதமாக பார்த்தவன் சரி சொல்லுங்க என்றான். கதிர், இன்னைக்கு ஈவினிங் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். அதில் கதிர் அதிர்ந்து தான் போனான். அதுக்கு என்னப்பா இப்போ அவசரம்? கொஞ்ச நாள் போகட்டும். இல்லை, உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சல்ல, சோடுனே முடிஞ்ச வரை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். அப்பா வேணாம். ஏண்டா? அவன் அமைதியாக நிற்கும். எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நீ கௌதமோட ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போகும்போதே நினச்சேன் இப்படி எதையாவது இழுத்து வைப்பேன்னு. யாரோ கிறிஸ்டியன் பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கியாமே, அது இல்லைப்பா என்று அவன் தயங்கும். பலாரென அவன் கன்னத்தில் இருந்தவர் கோபக்குரலில் கத்த தொடங்கினார். ஒழுங்கா நான் காய்ச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற வேலையை பாரு. அதை விட்டு யாராச்சும் கூட்டிகிட்டு வந்து உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். அந்த பொண்ணை துண்டு துண்டாக வெட்டி கடலில் தூக்கி போட்டுருவேன். அதை ஞாபகம் வச்சுட்டு ஈவினிங் பொண்ணு பார்க்கறதுக்கு உடனே வந்து சேரு என்று சொல்லி சென்றார். கதிர் அப்படியே விக்கத்து நின்றான். உடனே கிளம்பியவன் கௌதமிடம் சென்று அனைத்தையும் கொட்டினான். கௌதமும் இந்த திருப்பத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கவில்லை. வெகு நேரம் யோசித்தவன், கதிர், பேசாமலையும் அப்பா சொல்கிறத கேட்கறது தான் உனக்கு பெட்டர். கௌதம் என்று கதிர் கத்தியே விட்டான். எனக்கு சாரா வேணும். என்னால் அவளை மறக்க முடியாது. கதிர், பைத்திய மாதிரி பேசாத. ஒருவேளை சாராவும் உன்னை லவ் பண்ணியிருந்தா கூட எங்கேயாச்சும் ஓடி போய் மேரேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க நிலைமையில எதுவும் செய்ய முடியாதுடா. ஆனால் சாரா இல்லாட்டி நான் கண்டிப்பாக செத்துருவேன் என்ற கதிரை ஆதரவாக அணைத்து கொண்டவன், கதிர், இங்கே பாரு. நீ இப்போதைக்கு உன் அப்பா சொன்ன மாதிரி பொண்ணு பார்க்க போ. எதுவானாலும் அப்புறம் பேசிக்கலாம். கௌதம் சொன்னதை கேட்டு கதிரும் பெண் பார்க்க கிளம்பி சென்றான். தன் அப்பா அம்மாவுடன் கிளம்பி சென்றவனுக்கு அங்கே எதுவுமே பிடிக்கவில்லை. அந்த பெண் சுசித்ரா என்னமோ அழகாகத்தான் இருந்தாள். கல்லூரி படிப்பை அப்பொழுதுதான் முடித்திருந்தாள். கதிரிடம் எந்த அபிப்பிராயமும் கேட்கப்படவில்லை. அடுத்த வாரமே திருமணம் என்ற
பேசி முடிக்கப்பட்டதில் அவன் அதிர்ச்சியில் உறைந்தான். வீட்டிற்கு வந்ததும் அனைவரிடமும் கத்தத் தொடங்கிவிட்டான். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் ஆட முடியாது. இந்த ஏற்பாட்டையெல்லாம் நீங்கள் உடனே நிறுத்தாட்டி நான் எங்கேயாச்சும் ஓடி போயிடுவேன். தாராளமாக போப்பா. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் எல்லாத்துக்கும் கொல்லி வச்சுட்டு போயிடு. அப்பா என்று கத்தியவனை தொழில் கை வைத்து சமாதானப்படுத்தியவர், இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, என்னையும் அம்மாவையும் நீ போனோமா தான் பார்க்க முடியும் என்று சொல்லி சென்றவரை கையாலாகாத தனத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். உடனே ஓடி வந்து கௌதமிடம் அனைத்தையும் சொன்னான். கௌதம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, என்ன பண்ணுறதுனே தெரியல என்று மிகவும் கலங்கி போய் பேசியவனை கண்டு கௌதமிற்குமே பயம் பிடித்து கொண்டது. கௌதம், நான் ஒரு வாட்டி சாரா கிட்ட பேசணும் ப்ளீஸ்டா. சரி கதிர், நாளைக்கு அவள் ஆஃபீஸ்க்கு வந்ததும் வர சொல்கிறேன். ஆனால் என்ன பேசுவ தெரியல, ஏதாச்சும் பேசணும், ஒத்திக்க வைக்கணும் என்ற கதிரை பாவமாய் பார்த்த கௌதமிற்கு நிச்சயமாய் தெரியும் அவள் ஒரு நாளும் சம்மதிக்கப் போவதில்லை என்பது. மறுநாள் காலையில் சாரா வந்தவுடன் அவளை அழைத்து பேசினான். சாரா, கதிருக்கு அவங்க வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? எனக்கு என்ன பாஸ் வருத்தம் இருக்க போகுது? ஆனால் கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவங்க கூட ஏதோ பேசணுமா? பாஸ், என்கிட்ட எதுக்கு பேசணும்? சாரா ப்ளீஸ், எனக்காக போய் பேசிட்டு வா. நீ தான் உன்னோட டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கியே, அதே மாதிரி அவன்கிட்ட ஃபைனல் கட்டாக பேசிட்டு வந்துடு. ஆனால் பாஸ் என்று அவள் ஏதோ தயங்கி பேச வந்தவளை தடுத்தவன், ப்ளீஸ்மா, இந்த ஒரு வாட்டி மட்டும்தான், இதுக்கப்புறம் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நானே கண்டிப்பாக பார்த்துப்பேன் என்று அவன் உறுதியளித்தான். ஒரு பெருமூச்சுடன் இருந்தவள் சரிங்க பாஸ் என்று விட்டு கதிரிடம் பேச தயாரானாள். கதிர் வந்தவுடன் அவனது அறையிலேயே சாராவையும் கதிரையும் விட்டுவிட்டு வெளியே கௌதம் சென்று விட்டான். சாரா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கவும் கதிரே பேசத் தொடங்கினான். சாரா, எனக்கு எங்கள் வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தெரியும் சார், மாஸ் இப்போ தான் சொன்னாங்க. ஆனால் என்னால் ஒன்றும் மறக்க முடியாது சாரா. ப்ளீஸ், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவள் எதுவும் பேசாமல் தலையை இடவளமாக ஆட்டினாள். தயவு பண்ணி நான் சொல்கிறத கேளு என்று அவன் அவள் கையை பிடிக்க வர அவள் கையை பின்னிழுத்து கொண்டு 2 அடி பின்னால் நகர்ந்தாள். அதில் கதிருக்கு கோபம் தரைக்கேறியது. அதுவரை கடைபிடித்து வந்த மரியாதை பன்மை எல்லாம் காணாமல் போக, என் கௌதம் மட்டும்தான் உன் கையை பிடிக்கலாம், நான் பிடிச்சா உன் கற்பு காணாமல் போயிடுமோ? அவன் மட்டும் எங்கே கூப்பிட்டாலும் போகிற, அவனுக்கும் உனக்கும் நடுவில் என்ன ஓடுது? சார், அசிங்கமாக பேசாதீங்க. அவர் எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட். அவர் எந்த நோக்கத்தோடு என் கையை பிடிக்கிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது கண்டிப்பாக உங்களை மாதிரியான அசிங்கமான எண்ணத்தில் இல்லை. ஏன்னா நான் உனக்கு அசிங்கமா? உன்னையும் அசிங்கப்படுத்தினேன். இப்போ நான் உன்னை ரேப் பண்ணிட்டா அப்புறம் என்னடி பண்ணுவேன்? என் காலில் வந்து விழுந்து தானே ஆகணும் என்றபடியே அழுத்தமான காலடிகளுடன் அவளை நெருங்கினான். பயத்தில் முகம் வெளுக்க பின்னால் நகர்ந்தவள் சுவரடிக்க அப்படியே தேங்கி நின்றாள். சார், வேணாம், தப்பு பண்ணுறீங்க. ஆமாடி, தப்பு தான் பண்ண போகிறேன் என்று அவளை நெருங்க ஆரம்பித்தான். சில நொடிகளிலேயே சுதாரித்தவள் வேகமான பெருமூச்சுக்களை வெளியேற்றி அவன் நெருங்கும் முன்னரே அவனை நோக்கி ஓரடி எடுத்து வைத்து அவள் எதிர்பாராத நேரத்தில் அவனை பலமாக தள்ளிவிட்டாள். அவளின் இந்த தாக்குதலில் கதிர் நிலை தடுமாறி கீழே விழ அதை தனக்கு சாதகமாக்கி வேகமாக வந்து கதவை பலமாக தட்டினாள். அதற்குள் கதிர் எழுந்து விட்டிருந்தான். கௌதம் கதவை திறந்த நொடி தான் தப்பித்ததை உணர்ந்தவள் அடுத்த நொடி கௌதமை ஓங்கி அறைந்திருந்தாள். அவள் அறைந்ததில் சிறிது நேரம் அசைவற்று போக பின்னரே உணர்வு பெற்றவன் அவளை பார்த்து ஏ என்று கத்தத் தொடங்கினான். உங்களை நம்பி வந்ததுக்கு எனக்கு நல்ல பரிசு கொடுக்க பார்த்தீங்க என்று விட்ட கண்களில் நீர் வழியே அப்படியே வெளியில் ஓடிவிட்டாள். அதன் பின்னரே என்ன நடந்திருக்க கூடும் என்று யோகித்தவன், கதிர் என்ன பண்ணி வச்சிருக்க என்று கத்தினான். அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தியா? அப்படியே தப்பாக நடந்துட்டானோ, அதான் என்னை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு தப்பிச்சிட்டாளே என்றவனை சட்டை கலரை பிடித்து கன்னத்தில் ஓங்கி அறிய ஆரம்பித்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் கௌதமை தள்ளிவிட்ட கதிர், அவளுக்காக என்னையே அடிக்கிறியா? ஆமாடா, இனிமே அவகிட்ட உன்னை நெருங்கவே விடமாட்டேன். பார்க்கலாண்டா, அவளோட சேர்த்து உன்னையும் பழி வாங்குறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற கதிரை விழிகளில் பயம் துணிக்க பார்த்திருந்தான் கௌதம். காதல் ஒரு மனிதனை இந்தளவிற்கா மாற்றும்? ஆனாலும் மாற்றியிருக்கிறதே. அடுத்த நாளும் சாரா ஆஃபீஸிற்கு வந்துதான் இருந்தாள். அழுதழுந்து வீங்கிய கண்களும் முகமுமாக அவளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. அவளை எப்படி சமாதானம் செய்ய போகிறோம் என புரியாமல் கௌதம் குழம்பி தவித்தான். அவளை அழைத்து, சாரா, ஐம் சாரி, கதிர் இப்படி நடந்துப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுனே எனக்கு தெரியல என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவள் எதுவும் பேசாமல் திரும்பி செல்ல பார்த்தாள். அவள் கையை பிடித்து தடுத்தவன், இன்னும் நான் பேசி முடிக்கல, உட்காரு என்றான். எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. ஏன்? கதிர் உன்னை எது வேணாலும் செய்ய சான்ஸ் இருக்குது. அவன் குரலில் தெரிந்த உண்மையான அக்கறை அவளுக்கு அவன் மீது எந்த தவறும் இல்லை என்பதை உணர்த்தியது. ஏன் பாஸ், அப்படி அவர் என்ன பண்ணிடுவான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலை, பட் அவ எது வேணால் செய்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கான். பாஸ், விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் எட்டி பார்த்தது. அதை துடைத்தபடியே வெளியேறியும் போனாள். அதன் பிறகான 2 நாட்கள் அமைதியாக கழிய 3ஆம் நாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை சாரா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அவள் அம்மாவுடன் இருந்துவிட்டு இருட்டிய பின்னரே வீடு திரும்பி கொண்டிருந்தாள். யாரும் இல்லாத அந்த ரோட்டில் திடீரென ஒரு கார் அவளை இடைமறிக்க சடன் பிரேக் போட்டு ஸ்கூட்டியை நிறுத்தியவள் தடுமாறி கீழே விழுந்தாள். கையில் பலமான சிராய்ப்பு ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. அப்பொழுது பார்த்து அந்த காரிலிருந்து கதிர் இறங்கவும் சாரா பதறி போனாள். தட்டு தடுமாறி எழுந்து நின்றவளின் முன்பு
வந்து நின்றவன், கடைசியாக உங்ககிட்ட கேட்குறேன், உன்னால் என்ன லவ் பண்ண முடியுமா முடியாதா என்று கேட்டான். எத்தனை வாட்டி சார் சொல்கிறது, முடியாது முடியாது என்று அவள் கத்தினாள். நிறுத்து. திடீரென காரிலிருந்து ஏதோ பாட்டிலை எடுத்து வந்தவன் அதை அவள் முன்பது நீட்டி, இது என்னன்னு தெரியுமா, ஆசிட். இதை மட்டும் முகத்தில் ஊத்துனன்னு வச்சுக்கோ, மூஞ்சியெல்லாம் பொசுங்கி நாசமாயிடுவேன். எனக்கு கிடைக்காத உலகு யாருக்கும் கிடைக்கவே கூடாது. இப்போ சொல். பேசும் பனிமலரை. அத்தியாயம் 5. கையில் ஆசிட் பாட்டிலுடன் நின்று கொண்டிருந்து தன்னை மிரட்டி கொண்டிருப்பவனை பார்த்து சாராவிற்கு நெஞ்சுகூடு காலியானது போல் திகில் பரவியது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனிடம் பேசினாள். சார், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னா நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கணும். ஏன் சார் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? என்னோடய உலகமே வேறு. கடவுளோட பாதையில் நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். திரும்பியே வர முடியாத தூரம். என்னால் நிச்சயமாக உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. போதும், நிறுத்து. இப்போ நான் சொல்கிறத நீ கேட்காட்டி நான் சொன்ன மாதிரி இந்த ஆசிட்டை ஊற்று தான் போகிறேன் என்று கூறியவனை இமைக்காமல் பார்த்தவள் இனி தான் சொல்லும் எந்த சமாதான பேச்சுக்களும் இவனிடம் எடுபட போவதில்லை என்பதை உணர்ந்தாள். தன்னுடைய செயல்களால் தான் அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். இப்போ என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? அழகாக இருக்கிறது தானே. என்னுடைய இந்த அழகு யாரையும் பாதிக்க வேணாம், யாரையும் என் பின்னாடி சுத்த வைக்க வேணாம். கண்களில் நீர் வழியே அப்படியே கீழே முட்டி போட்டு அமர்ந்தவள், கர்த்தரே, என்னால் தாங்க முடிகிற வழியை மட்டும் எனக்கு கொடுங்க என்று வாய்விட்டு பிரார்த்தித்தாள். பின்னர் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தவள் அவனை நேராக பார்த்தாள். அவள் என்ன செய்கிறாள் என்று புரியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தவனின் கைகளில் இருந்த ஆசிட் பாட்டிலை வெடிக்கென்று அவனிடமிருந்து பிடுங்கியவள் அதை திறந்தாள். ஒரு நிமிடம் அவள் என்ன செய்யப் போகிறாள் என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு மறுநிமிடம் அது புரிபட அவன் ஏய் என்று கத்துவதற்குள் ஒரு கையால் தன் கண்களை மூடிக்கொண்டு மறு கையால் அந்த பாட்டிலை தன் நெற்றியின் மீதே கவிழ்த்திருந்தாள். அவள் செய்த காரியம் அவனை பிரம்மை பிடித்தாற் போன்று நிற்க வைத்தது. சில நிமிடங்கள் கண்களை இருக்க மூடி நின்றிருந்தவளுக்கு எந்த வழியுமே தெரியாமல் போக மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள். அதன் பின்னரே அது ஆசிட் அல்ல, ஏதோ பிசுபிசுப்பான திரவம் என்று புரிப்பட்டது. கதிரை முறைத்து பார்த்தவள், என்ன சார் இது என்று அவன் கைகளில் அந்த பாட்டிலை திணித்தாள். அடுத்த டைம் என் பின்னாடி வரும்போதாவது நிஜமான ஆசிட்டான பார்த்து வாங்கிட்டு வாங்க என்று விட்டு ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி சென்றாள். இனிமேலும் அவள் பின்னால் போக கதிருக்கு என்ன பைத்தியமா? திக்பிரமை பிடித்தது போல் நின்றவன் எவ்வளவு நேரம் அப்படியே நின்றான். அவள் மீதான அத்தனை ஆசை, காதல், ஈர்ப்பு என அனைத்தையும் அவள் போன திசையிலேயே தூக்கி போட்டுவிட்டு எதிர் திசையில் காரை செலுத்தினான். அடுத்து வந்த 2 நாட்களும் ஆஃபீஸிற்கு சாரா வராததால் கௌதம் பயந்தே போனான். ஃபோன் செய்து பார்த்த பொழுது ஃபீவர் பாஸ், அதனால தான் வரல, நாளைக்கு வந்துடுவேன் என்ற பதில் கிடைக்கவே நிம்மதியுற்றான். ஆனால் அடுத்த நாள் காலையில் கையில் கட்டுடன் அவளை பார்த்த பொழுது அவளை கேள்விகளால் துளைத்தெடுத்து விட்டான். சாரா, கையில் என்னாச்சு? அது பாஸ், ஸ்கூட்டிலேருந்து கீழே விழுந்துட்டேன். வேறு எந்த பிரச்சனையும் இல்லையே. கதிர் திரும்ப உங்ககிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ண பார்த்தானா? அவர்களிடையே பிரச்சனை மூட்டை இஷ்டமில்லாதவளாய், இல்லை பாஸ், அப்படி ஏதாவது நடந்தால் நானே பார்த்துக்கிறேன், அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் நீங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், அதுக்கு போங்க பாஸ். போகணும் தான், ஆனால் அவன் என்னை பார்த்தா என்ன சொல்வானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏதாவது இன்னும் பிரச்சனை பண்ணுவானோன்னு வேற தோணுது. பாஸ், பயப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஒரு வேளை கதிர் சார் மனசை மாறிக்கூட இருக்கலாம். நீங்கள் கிளம்புங்க பாஸ் என்று கௌதமை கிளப்பி விட்டாள். அவனும் அரைமனத்துடனேயே கிளம்பி கதிரின் வீட்டிற்கு சென்றான். அங்கு சென்ற கௌதம் சந்தோஷமாய் அனைவரிடமும் பேசி சிரித்து கொண்டிருந்த கதிரை நிச்சயமாய் எதிர்பார்க்கவில்லை. முற்றிலும் மாறி அவன் பழைய கதிராகவே ஆகியிருந்தான். கௌதமிற்கு தான் தன் கண்களை நம்பவே முடியவில்லை. கௌதமை பார்த்த கதிரின் விழிகள் முதலில் கருத்து பின்னர் மகிழ்ந்தது. டே கௌதம், ஏண்டா வந்துட்ட? உன் ஆஃபீஸையே கட்டிட்டு அழ வேண்டியது தானே. இப்போ தான் எனக்கு கல்யாணம்னே உனக்கு ஞாபகம் வந்துச்சோ என கோபித்து கொண்டான். எனது கதிர் இந்த திருமணத்திற்கு முழு மனதாய் ஒற்றுக்கொள்கிறானா என்று நினைத்த கௌதமிற்கு ஒன்றுமே புரியவில்லை. எப்படியோ திருமணம் நடந்தால் சரி என்று கௌதமும் சந்தோஷமாகவே நினைத்து கொண்டான். இருந்தாலும் 2 நாள் முன்பு வரை சாரா இல்லாட்டி நான் செத்துருவேன் என்று சொல்லி கொண்டிருந்த கதிர் எப்படி இந்த மாதிரி மாறியிருக்கக்கூடும்? கதிர், உங்கூட கொஞ்சம் பேசணும், தனியாக வரியா என்று கௌதமை ஒரு பயப்பார்வை பார்த்தவன், சாரா ஏதாச்சும் இவன்கிட்ட சொல்லியிருப்பாளோ, இவன் கையில் சிக்கனால் அடிச்சிருவானே என்று நினைத்து கொண்டான். எதுக்கு கௌதம், எனக்கு நிறைய வேலை இருக்குடா, டைமே இல்லை பாரு என்று சொன்னவனை முறைத்தவன் வலுக்கட்டாயமாய் அவனது அறைக்கு கூட்டி சென்று அடையை மூடினான். சாரா சாரான பைத்திய மாதிரி புலம்பிட்டு இருந்தா எப்படி திடீர்னு மாறின? அவன் அப்படி கேட்ட பிறகுதான் சாரா எதையுமே இவனிடம் கூறவில்லை என்பதை உணர்ந்தான். இனிமே அவளை பற்றி என்கிட்ட பேசாதடா. சாரா அவளையெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களாடா? அவளை பற்றி பேசுகிறதா இருந்தால் என் கல்யாணத்துக்கே நீ வர வேணாம் என்று கராராக பேசிவிட்டு சென்று கதிரை பார்த்த கௌதமிற்கு எதுவும் புரியவில்லை. இவர்கள் இருவருக்குள்ளும் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை யூகித்தவனுக்கு அது என்ன என்பதுதான் புரியவில்லை. எப்படியோ கதிர் மாறிவிட்டான் என்பதே அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அடுத்த நாள் கதிரின் திருமணமும் இனிதே நடந்து முடிந்தது. முடிந்த கையோடு கதிர் சுசித்ராவுடன் மும்பைக்கு கிளம்பி விட்டான். அது அவனது அப்பாவின் ஏற்பாடு. மும்பையில் இருக்கும் அவர்களின் கம்பெனிக்கிலேயே பார்த்து கொள்வதற்காக அவனை அங்கு அனுப்ப ஏற்பாடு செய்தார். கௌதமிற்கு இதில் வருத்தம் இருந்தாலும் நண்பனின் வளமான வாழ்விற்காக
அவனை சந்தோஷமாகவே வழி அனுப்பி வைத்தான். கதிரின் இந்த பிரச்சனைகள் ஓய்ந்த பிறகே அவனால் லேகாவை பற்றி நினைத்து கூட பார்க்க முடிந்தது. இனி அவர்கள் திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டும். லேகாவுடனான திருமணம் என்னும் நினைவே அவனுள் தித்திப்பாய் இறங்கியது. அந்த தித்திப்பு தந்த சந்தோஷத்துடனேயே ஆஃபீஸிற்கு கிளம்பி சென்றான். அவனின் இந்த சந்தோஷமான முகத்தை பார்த்த சாரா, என்ன பாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போலயே, உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜை நல்லபடியாக முடிஞ்சதா? அதுக்கு என்ன, ரொம்ப கிராண்டாகவே முடிஞ்சது. இனிமே அவன் தொல்லை உனக்கு இருக்காதுல்ல? இன்னும் 1 வருஷத்துக்கு இந்த ஊர் பக்கமே வரமாட்டான். மும்பைக்கு பறந்து போயிட்டான். அப்படியா பாஸ்? ஆனால் நான் தான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். கதிர் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எனக்காக எதையும் செய்வான். அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஆனால் நான் தான் அவனை கொஞ்ச நாளாக ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி பாஸ், அதுவும் என்னால் தானே. இப்போது தான் நினைவு வந்தவனாக, சாரா உனக்கு ஒரு டவுட்டு, எப்படி கதிர் உன்னை விட்டுட்டான்? எனக்கு சுத்தமாக புரியல. உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் நடந்ததா? நடந்ததை சொல்லி அவர்களின் நட்பில் விரிசல் ஏற்பட செய்ய அவளுக்கு இஷ்டமில்லை. அப்படி எதுவும் நடக்கல பாஸ். அவர் ஏன் மாறினார்னு எனக்கே தெரியல என்று பொய்யுரைத்தாள். ஆனால் அவள் சொன்ன இந்த பொய்யே பின்னாளில் அவளது வாழ்வை கோரமாக சிதைக்கப் போவதை அவள் அறியவில்லை. கௌதமும் தோலை குலுக்கிவிட்டு அந்த விஷயத்தை அத்தோடு மறந்தும் போனான். அலையே இல்லாத கடல் போல வாழ்க்கை கௌதமிற்கு அத்தனை மகிழ்ச்சியாய் சென்று கொண்டிருந்தது. தொழிலில் வரும் அத்தனை தடைகளையும் உடைத்து வெற்றியாய் மாற்றிக்கொண்டிருந்தான். லேகாவுடான காதலும் ஊடல்கள் நிறைந்ததாக சுவாரஸ்யமானதாகவே சென்று கொண்டிருந்தது. கதிரின் ஞாபகம் வரும்பொழுது அவனுக்கு ஃபோன் செய்வான். ஆனால் கதிரும் இப்பொழுதெல்லாம் அவனிடம் பேசுவதில் அவ்வளவு ஆர்வம் காட்டுவதில்லை என்று புரிந்து கொண்டவனுக்கு அவனுடன் பேசுவதையும் குறைத்து கொண்டான். கௌதமிடம் மட்டுமின்றி கதிர் யாருடனுமே தொடர்பில் இல்லாதது அவனுக்கு சிறு உறுத்தலை தந்தாலும் அவன் அவனது வாழ்க்கையை வாழட்டும் என்று கௌதமும் ஒதுங்கிவிட்டான். நாட்கள் கடுகாகி விரைந்து செல்ல லேகாவிற்கு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. கௌதமும் லேகாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு கொண்டே பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் கௌதம் லேகாவிடம் திருமண பேச்சை ஆரம்பித்தான். லேகா, உனக்கும் ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம ஏன் நம்ம லவ்வை பற்றி வீட்டில் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது? என்ன கௌதம், விளையாடுறீங்களா? இப்போ என்ன நம்ம மேரேஜ்க்கு அவசரம்? நான் இன்னும் படிக்கணும். என்ன திரும்ப படிக்க போறியா? ஆமாம் கௌதம், எனக்கு பாரிஸில் ஒரு யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிருக்கு. ஆனால் நீ ஏன் இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்லை கௌதம், நான் சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு டைம் தான் செட் ஆகலை. என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியுமா லேகா? எப்படி இப்படி ஒரு டிசிஷனை என்ன கேட்காம கூட எடுத்த? சாரி கௌதம், இந்த யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்னால் அதை விட முடியாது. உன்னை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கும் கஷ்டம்தான். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஒரே 1 வருஷம்தான். டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுவேன். ப்ளீஸ்டா என்று அவன் தாடியை பிடித்து கொஞ்சியவளை அவனால் கோபம் கொள்ள முடியாமல் தான் போனது. சரிதான், ஆனால் 1 வருஷம் தானே, அதுக்கப்புறம் வந்துடுவதானே? ஆமாம், வராமல் எங்கே போக போகிறேன்? 1 வருஷம் மட்டும் எனக்காக வெயிட் பண்ணுங்க கௌதம். நான் வந்ததுக்கப்புறம் உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம் என்று கண்களில் ஆசை மின்ன கூறினாள். அதன் பிறகு அவளை அனுப்பி வைக்க அவனுக்கு எந்த தயக்கமும் எழவில்லை. அவள் பாரிஸ் செல்லும் நாளும் வந்தது. ஏர்போர்ட்டிற்கு சென்றவள் அங்கு இன்னும் கௌதம் வந்திருக்கவில்லை என்பதை உணர்ந்து கௌதமிற்கு ஃபோன் செய்து பார்த்தாள். அவன் எடுக்கவும் இல்லை. தன் அம்மாவிடம் சென்றவள், அம்மா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னான். பட் நான் அதை வாங்க வந்துட்டேன். போய் வாங்கிட்டு வந்துடுவா? என்ன விளையாடுறியா? அம்மா ப்ளீஸ்மா, ஃப்ளைட்டுக்கு தான் இன்னும் 2 hours இருக்கே, சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறேன் என்று அவர்களிடம் பொய்யுரைத்து விட்டு கௌதமி பார்க்கத்தான் சென்றாள். நிறக ஆஃபீஸிற்கு வந்தவள் கௌதமின் ரூமை நோக்கி வேகமாக நடந்தாள். அதை பார்த்து சாரா லேகாவை ஓடி வந்து தடுத்தாள். மேடம், சாரி பாஸ் ஒரு மீட்டிங்கில் இருக்காரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன் என்று அவளை கண்டமேனிக்கு முறைத்து பார்த்தாள் லேகா. அங்கேயே அமர்ந்து காத்திருக்கவும் தொடங்கினாள். சிறிது நேரத்திலேயே மீட்டிங் முடிந்துவிட சாரா கௌதமிற்கு ஃபோன் செய்து லேகா வந்திருப்பதை கூறினாள். பாஸ், மேடம் ரொம்ப கோவமாக இருக்காங்களே. ஐயோ, அப்படியா இருக்கா? ஆமாம் பாஸ், என்ஜாய் பண்ணுங்க, அவங்கள அனுப்பி வைக்கிறேன். ஏய், நான் அவகிட்ட அடி வாங்குறது உனக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியா இருக்குது? ஆமாம்மா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்றவளை ஏய் சாரா என்று பற்களை கடித்தான். அவள் உடனே ஃபோனை கட் செய்துவிட்டு லேகாவை உள்ளே அனுப்பினாள். உள்ளே வந்தவள் கௌதமிடம் படபடவென புரிய ஆரம்பித்தாள். ஏண்டா, நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா உனக்கு மீட்டிங் தான் பெருசாக போச்சா? லேகா, அப்படி இல்லடி, உங்கள் அப்பா அம்மாலாம் இருப்பாங்களே, நான் எப்படி வரது? பக்கத்தில் வர வேணாம், அட்லீஸ்ட் தூரத்துலேருந்து பாய் சொல்லலாம்ல என்று கண்களில் நீர் வடித்தாள். இல்லை லேகா, நீ என்னை பிரிஞ்சு போகும்போது அது எனக்கு ரொம்ப வலிக்கும், அதனால தான் வரல. சாரிம்மா, போடா, நீ வராட்டி நான் போகவே மாட்டேன் என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். அவர்களின் காதல் ஒரு சைவ வகை காதல். இதுவரை முத்தங்களை கூட பரிமாறி கொண்டிராத, காமம் கலக்காத தூய்மையான காதல் அது. அவள் நெஞ்சில் சாய்ந்த பொழுது கூட எந்த உணர்வுகளுக்கும் பலியாகாமல் அவளை மெல்ல தன்னிடமிருந்து விலக்கி நிறுத்தினான். சரி வா, நானும் வரேன் என்று விட்டு அவருடன் கிளம்பினாள். ஏர்போர்ட்டில் அவளின் அம்மா அப்பாவிற்கு தெரியாமல் தூரத்திலிருந்து கையை சேர்த்து விடை கொடுக்க அவளை மகிழ்ச்சியுடனேயே கௌதம் பாரிஸுக்கு அனுப்பி வைத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.